வெல்கம் பேக் எம்பிபிஎஸ் கம்யூனிட்டி. இந்த வீடியோ வந்து நம்மளோட டெமோ ட்ரேடிங் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதில் இன்றைக்கி வந்து நம்ம இந்த டெமோ ட்ரேடிங்கை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெமோ ட்ரேடிங் எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்மளோட யூடியூப் சேனல்லேயே வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. நீங்கள் டெமோ ட்ரேடிங் பர்ச்சேஸ் பண்ணுறது ஜஸ்ட் வந்து $1 காணும். $1 வந்து நீங்கள் லைஃப் டைம் வந்து ஆக்சஸை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பண்ணி நம்ம போட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து பை பண்ணி நீங்களோட லைவ் போட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து நமக்கு எப்படி இந்த டெமோ ட்ரேடிங் ஒர்க் ஆகுதுன்றது தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட வெப்சைட்டை நீங்கள் டெய்லி போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி தான் எடுக்கணும்னு இல்லை. இதை வந்து அப்பாவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரௌசரில் நீங்கள் MrMBBS.online சர்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதில் வந்து ஹோம் பேஜில் இருக்கிற இந்த 3 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் அட் டு ஸ்கோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? அட் டு ஸ்கோம் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். கிளிக் பண்ண ஒன்று வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஷார்ட்கட் பண்ணலாம். இது வந்து நம்ம ஷார்ட்கட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண வழியாக எனக்கு ஆல்ரெடி அது ஓப்பன் ஆகுது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோம் பேஜில் இப்படியே வந்து உங்களுக்கு அட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து உங்களுக்கு நார்மலி அப்பாவே வந்து அட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அது அப்பாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட்கட் இல்லை, இது வந்து அப் வெர்ஷன் தான். ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இப்போ கெட் ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு என்னோட ஐடியா வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, என்னோட ஐடி வந்து இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னால் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு சொன்னால் இங்கே வந்து நான் டெமோ ட்ரேடிங் ஆப்ஷன் வந்து ஸோ இந்த டெமோ ட்ரேடிங் ஆப்ஷனை வந்து நான் வந்துடுறேன் ஸ்ட்ரைட்டாகவே. நான் இதில் பை பண்ணிட்டேன். இது வந்து பை பண்ணாதாக்கள் வந்து இதை பார்த்து இதுக்கு முன்னுக்கு இருக்க வீடியோ பார்த்து பை பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பொட்டு எப்படி ஒர்க் ஆகும்ன்ற கன்செப்ட் வந்து நம்ம எப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து இதில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இங்கே வந்து நமக்கு ட்ரேட் ரன் ஆகிறதுக்கான கேபிட்டல் எவ்வளவு அண்ட் வந்து டோட்டல் பிஎன்எல் எவ்வளோன்ற இங்கே பார்த்துக்கலாம். அடுத்து வந்து டோட்டல் ரியலைஸ் ப்ராஃபிட் இதில் தான் நம்ம புக் பண்ணுறோம். அதாவது புக் பண்ணுற ப்ராஃபிட் வந்து இதில் தான் நமக்கு காட்டும். அண்ட் வந்து ஃப்ளோட்டிங் லாஸ்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து மைனஸில் லாஸ்ட் ட்ரேடில் மைனஸில் லாஸ்ட் ரன் ஆகிட்டு இல்லை ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு ஏதோ ஒன்று நமக்கு இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஒரு ட்ரேடுக்கு எடுக்கிறது வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பொசிஷன்ஸ் உங்களுக்கு எத்தனை பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு, எந்த என்ட்ரியில் ஓப்பன் பண்ணியிருக்கு, உங்களை பொசிஷன் ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா இதெல்லாமே காட்டும். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை பொசிஷன் க்ளோஸ் ஆகிருக்கு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிலீட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி டிலீட் பண்ணுறா டிலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 30 days ஹிஸ்ட்ரி 2 month ஹிஸ்ட்ரி வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 month ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இங்கே உங்களுக்கு வாலெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒரு $10,000 வந்து நான் மெயின் வாலெட்டில் தந்திருப்பேன். ஸோ டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே $10,000 இருக்கும். ஸோ இது டெமோ மணி தான். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், அடுத்து வந்து ட்ரேடிங் வாலெட் சரியா ட்ரேடிங் வாலெட் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் ட்ரேடிங் வாலெட் வந்து நம்ம ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுற ஃபண்ட்ஸை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து ட்ரேடிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் இப்போ ஒரு $1,000 வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து மெயின் வாலெட்லேருந்து வந்து ட்ரேடிங் வாலெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. ஓகேவா? இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தோம்னா நமக்கு ட்ரேடிங் மெயின் வாலெட்லேருந்து திருப்பி நம்ம ட்ரேடிங் வாலெட்லேருந்து மெயின் வாலெட்டுக்கு ரிட்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ அடுத்து வந்து ஸ்டார்ட் செஷன் அமௌண்ட் சரியா சீசன் அமௌண்ட்ன்றது என்னது அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து நம்ம ட்ரேடுக்கு ரன் பண்ண போகிற கேபிட்டல். ஸோ நான் ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ ரன் பண்ண போகிறேன், ஸோ நான் $1,000 ரன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் 2,000 ரன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு 2,000 அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இங்கே வந்து நான் 2,000 ரன் பண்ணுவேன், எல்லாம் 3,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ன செய்வோம், நம்ம இப்போ ஒரு $2,000 வந்து ட்ரேடுக்கு போட போகிறோம் சரியா. இப்போ அடுத்து வந்து லிவரேஜ் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம். லிவரேஜ் வந்து 50x 100x. ஸோ நீங்கள் உங்களுக்கு விரும்பின லிவரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 50xல் வச்சுருக்கேன். ஸோ 1xல் வந்து மோஸ்ட்லி நீங்கள் லிவரேஜ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்கு இங்கே லிக்விடேஷன் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே ரன் ஆகிற காயின் என்னது எதீரியம். ஸோ எதீரியம் வந்து எவ்வளோ டாலர் வந்தால் நமக்கு லிக்விடேஷன் ஆகணும்ன்றதை வந்து இதில் நம்ம டைப் பண்ண போகிறோம். எனக்கு வந்து எதீரியம் வந்து $1 வந்தால் தான் எனக்கு லொஸ் ஆகணும். அது எதீரியம் $1 வராது. நான் சும்மா ஒரு ஐடியாக்காண்டி $1 அப்படின்றது வந்து நான் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து எதீரியம் வந்து $1,000 வராது அப்படின்றது தெரியும்னு சொன்னால் எதுக்கு $1,000 கொடுத்துக்கலாம். இல்லை எதிரியம் வந்து $500 வராது அப்படின்னு சொன்னால் எனக்கு $500 வந்து எதிரியம் வராது, லிக்விடேஷன் வராதுன்றது கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு விரும்பின மாதிரி நம்ம லிக்விடேஷன் ப்ரைஸ் எங்கே இருக்கணும்ன்றதை நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். மார்க்கெட் வந்து டிசைட் பண்ண போகிறது இல்லை. இதுக்கு இப்போ வந்து குவான்டிட்டிவ் ட்ரேடிங் நம்மளோட எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வைஸாக வந்து கேல்குலேஷன் எல்லாமே கோடில் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வந்து ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு தரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து
ஆனால் லிக்விடேஷன் வந்து $500 வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், நமக்கு லிக்விடேஷனை வந்து 0 பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பெரிய அளவான ஃபண்ட்ஸ் வந்து லிக்விடேஷனை கவர் பண்ணுறதுக்கு தேவைப்படும். மிச்ச ட்ரேடுக்கு வந்து ஃபண்ட்ஸுக்கு ட்ரேடுக்கு எடுக்கும். அடுத்தது நம்ம லிக்விடேஷனை வந்து மேலே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஃபண்ட்ஸ் கூட ட்ரேடுக்கு யூஸ் பண்ண குறைவாக வந்து லிக்விடேஷனை கவர் பண்ண வச்சிருக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு சிமிலாரிட்டியாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் இப்போ லிக்விடேஷனை வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு $1000 வைக்கிறேன். ஸோ நான் இல்லை லிக்விடேஷன் வந்து $1 வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ எல்லாம் செட் பண்ணிவிட்டேன். $1 வச்சுட்டேன், 200 போட்டுட்டேன். இப்போ இங்கே வந்து நான் ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓகே, வந்து நீங்கள் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து வந்திருக்கும். ஸோ 2000 கேபிட்டல், 50x லீவரேஜ், $1 வந்து டார்கெட், $1 தான் லிக்விடேஷன். அதை லிக்விடேஷன் ஆகணும்னா எதிரியம் காயின் $1 வரணும். ஓகே, நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் பெர் ட்ரேட், அதாவது குவான்டிட்டி பெர் ட்ரேட் ETHன்றது இருக்குது. இது என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு ட்ரேடுக்கு மொத்தமாக உங்களுக்கு 40 ட்ரேட் ரன் ஆகும். சரியா? 40 ட்ரேட். அப்போ ஒரு ட்ரேடுக்கு 0.033 ETHை வந்து ஒரு ட்ரேடுக்கு எடுக்குதுன்றது தான் இதுன்ற அர்த்தம். ஒரு ட்ரேடுக்கு வந்து 0.33 ETHை வந்து நம்ம கொடுத்த அந்த 50x லீவரேஜ் யூஸ் பண்ணி எடுக்கும். ஸோ இதுக்கான மார்ஜின் எவ்வளவுன்றது எல்லாமே வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் யூஸிங் மார்ஜின் வந்து $39 யூஸ் பண்ண போகுது. ஃப்ரீ மார்ஜின், அதாவது நமக்கு லிக்விடேஷனை கவர் பண்ணுறதுக்கு $1960 வந்து யூஸ் பண்ண போகுது. இப்போது இந்த லிக்விடேஷன் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் $1. சரி, நம்ம இதை வந்து திருப்பி நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன், லிக்விடேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து லிக்விடேஷனை பாருங்கள், நான் இப்போ $1000 வைக்கிறேன். சரியா? $1000 லிக்விடேஷன் வைக்கிறேன். ஸோ $1000 வச்சுட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே வந்து நம்ம வந்துட்டுது நம்ம 2000 கேபிட்டல், அதே லிவரேஜ். பட் லிக்விடேஷன் வந்து 1000 வந்தாலே நமக்கு லாஸ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கல பாருங்கள், நமக்கு முதல் எவ்வளவு வந்துச்சு, 0.033 வந்துடுது. இப்போது 0.1012 எதிரியம், அதாவது கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ எதிரியத்தை வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு எதிரியத்தை வந்து கூடுதலாக ஒரு ஆர்டருக்கே வாங்கியிருக்குது. சரியா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே மார்ஜினை பாருங்கள், நம்ம முதல் வந்து $30 எடுத்து இப்போ $121 மார்ஜினுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. அப்போது நமக்கு வந்து மார்ஜினுக்கு வந்து மேக்ஸிமமாக வந்து யூஸ் பண்ணி நமக்கு ட்ரேட் பண்ணதுல வந்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கூடவா இருக்கும். பட் நமக்கு ரிஸ்க்கே வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்கலாம். ரிஸ்க் எவ்வளோ வச்சுருக்கோம், 1000க்கு வந்தால் நம்ம டோட்டல் ஃபண்ட் வந்து லிக்விடேஷன் ஆகும். பட் இதில் டிஃபரெண்ட் ஆகும். எப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக வந்து இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு $100 ப்ராஃபிட் வந்துன்னு சொன்னால் நம்ம $100 கேபிட்டலோட தான் இருக்கும். அப்போ என்ன செய்யும், அப்போ நம்ம லிக்விடேஷன் கீழே வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கன்செப்ட்டுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டையும் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு கன்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நம்ம லிக்விடேஷன் என்டர் பண்ணி போகிறோம், கேபிட்டல் என்டர் பண்ண போகிறோம். ரெண்டு விஷயம் வந்து நம்ம பண்ண போகிறது. ட்ரேட்ன குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணோம். அடுத்த கன்செப்ட் வந்து நமக்கு என்னமோ ஒரு விஷயம் இருக்குது. இங்கே வந்து மார்க்கெட் வந்து எங்கெங்கே ட்ரேட் பண்ண போகிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எங்கெங்கே ட்ரேட் பண்ண போகுதுன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் உங்களுக்கான 3 ரேஞ்ச் வந்து இருக்குது. ஒன்று வந்து 4000 to 3000. ஓகேவா? 3000லேருந்து 4000. அடுத்தது 3000 to 2000. அடுத்தது 2000 to $1000. சரியா? இங்கே இருந்தீங்க, இங்கே இருந்தீங்க. இந்த 3 ரேஞ்சுக்குள்ளேயும் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணும். இப்போது மார்க்கெட்டில் ப்ரைஸை வச்சு தான் இது வந்து நம்மளோட இது போட்டு வந்து டிசைட் பண்ணும் எந்த ரேஞ்சுக்கு ட்ரேட் பண்ண போகிறோம்ன்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து நிற்கிது 1000லேருந்து 2000க்கு அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் 1000லேருந்து 2000க்குள்ள வந்து ட்ரேட் இப்போ மார்க்கெட் வந்து 1984 நிற்கிது அப்படின்னு சொன்னால், இப்போ இது எங்கே நிற்கிது, 2000லேருந்து 1000க்குள்ளே நிற்கிது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து ஓடர்ஸை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குவான்டிட்டி எல்லாத்தையும் எடுத்துடும். அது சரியான ப்ளேஸ் வரைக்கும் ஓடர்ஸை ப்ளேஸ் பண்ணி ரன் பண்ண வலிக்கிடும். இதே வந்து 3000 to 2000க்குள்ள வந்து நீங்கள் மார்க்கெட் நிற்கிது, எக்ஸாம் வந்து 2100 நிற்கிது மார்க்கெட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணும், இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணும். ஓகேவா? 2000 ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணி இந்த ஓடரை ப்ளேஸ் பண்ணும். ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு யூசருக்கு வந்து நம்ம லைவ் எக்ஸ்பீரியன்ஸை விட இங்கே வந்து நம்ம லைவில் வந்து பார்க்கல வந்து நமக்கு இன்னுமே பெட்டர் ஆப்ஷன் வரும். பட் இங்கே டெமோவில் பார்க்கல உங்களுக்கு இன்னுமே, அதாவது லைவையும் விட உங்களுக்கு வந்து இங்கே லாஸ் கூட காட்டுற மாதிரி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிறத விட உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து லைவில் வரணும். அதுக்காண்டி வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ நான் உங்களுக்கு 3 ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். அதாவது 4000, 3000, 2000, 1000. சரியா? அப்போ இங்கே இருந்தீங்க. இப்போது இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 2100 நிற்கிது. எப்படின்னு கேட்கல, உங்களுக்கு ரேஞ்ச் எது எடுக்க போகுது, இந்த ரேஞ்சை வந்து எடுக்க போகுது. இதுக்குள்ள வந்து 40 ரன் பண்ணும். ஸோ ரன் பண்ணதுல வந்து இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் 1000 to 100 ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட இங்கே வந்து நம்ம சிமுலேட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் 3000 ட்ரேடை ஓப்பன் பண்ண மாதிரி தான் இங்கே சிமுலேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த கன்செப்ட்ல தான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் லைவாக ஓப்பன் பண்ணக்க இங்கே தான் பொசிஷன் ஓப்பன் பண்ணும். அப்போ உங்களுக்கு 0 லாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் பட்
நீங்கள் சிச்சுவேஷன் நீங்கள் வந்து 3000 இப்போ இந்த ரேஞ்ச் ஓப்பன் பண்ணக்க நான் சிமுலேட் பண்ணக்கல என்ன செய்ய போகிறேன் 3000 ஓப்பன் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஷோ பண்ணக்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் 3000லேயே மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ மைனஸ் இருக்குது என்ன மாதிரி இருக்குது இப்போ 0 ஆனால் என்ன நடக்க போகுது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். இதே மார்க்கெட் வந்து 3015 நிற்கிது. எப்பவுமே எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து நிற்கிது 3015 சரியா 3015 நிற்கிதுன்னு சொன்னால் இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் இந்த ரேஞ்சுக்கு 4000 to 3000 இந்த ரேஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு 4000ல் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இது வந்து worst கண்டிஷன்லேயுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை தரலாம் நம்மளுக்கு வந்து சொன்னது நடக்குதா அப்படின்ற பார்க்குறேன் இது வச்சிருக்கேன். ஸோ இதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஐடியா எடுத்துருப்பீங்க இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி. நீங்கள் இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோ வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகவே மேக் பண்ணுறேன். இந்த ரேஞ்சுகள் அண்ட் வந்து இந்த ஃப்ளோட்டிங் லோஸ்டல் இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் இன்னுமே பை பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ பார்த்து பை பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் மாஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் அடுத்தடுத்த வார வீடியோ வந்து மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. ஓகே கைஸ், நான் இன்னும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். குட் பை.